ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளோட விளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கம்பைன் பண்ணி. ஸோ இதில வந்து நெறைய வந்து ஃபேமிலி அவுட்ல இருந்து அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் மீன் பிடிச்சு நெறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. துணி காய போடலாம் அப்படின்னு சொல்லி தான் மாடிக்கு வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா, புறா வந்து நல்லா சூப்பரா அழகா வட்டம் போட்டுட்டே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அத வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் எடுத்தேன். ஆனா வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து கேமரால அத வந்து கேப்சர் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து லெமன் சாதமும், கேரட், பீன்ஸ் போட்டு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பரா சாப்பிட்டுட்டு, பெரியம்மா வீட்ல வந்து இன்னைக்கு குளத்துல மீன் பிடிக்க வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால காலையிலே குளத்துல வந்து தண்ணிலாம் வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க. பையன் வந்து மீன் பிடிக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போ சொல்லிட்டே இருந்தான். அதுதான் கூட்டிட்டு போனோம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வெட்டி தண்ணி வந்து வடிச்சிட்டு இருக்காங்க. மதியமா தான் மீன் பிடிக்க வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குளத்துலேருந்து புடிச்சுட்டாங்க. புடிச்சிட்டு மீதி இருந்த மீன வந்து இன்னொரு குளத்துல வந்து விட்டு வச்சிருந்தாங்க. சரி பொங்கலுக்கு இல்ல கிறிஸ்மஸ்க்கு வந்து புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு தெரியல. புடிச்சு பார்த்தா தான் தெரியும். மதியமா வந்து அவங்க புடிச்சதும் நம்ம அப்படியே பார்க்கலாம். எந்த அளவுக்கு மீன் வளர்ந்துருக்கு இல்ல அப்படின்றத வந்து புடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். 3 மணி போல தான் மீன் பிடிக்க வந்தாங்க. பார்த்தீங்கன்னா, பையன் தூங்கிட்டான். நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்தான், தூங்கிட்டான். அவனுக்காக சின்ன சின்ன குட்டி குட்டி மீன், நண்டெல்லாம் வச்சு விளையாடுவான் புடிச்சு புடிச்சு. அதெல்லாம் புடிச்சிட்டு வரலன்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். மீன் வந்து அந்த அளவுக்கு வளரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புல்கெண்டை தான். புடிச்சு விட்டு ஒரு 2 மாசத்துல கொஞ்சனாச்சும் வளரும்ன்னு பார்த்தா வளரவே இல்ல. ஏன்னா தண்ணி நம்ம வடிச்சுட்டு அத கிளீன் பண்ணி தான் வந்து குட்டிலாம் விடுவாங்க. கொஞ்சம் சரி 2 மாசம் ஆகட்டும், கொஞ்சம் வளரட்டுன்னு தான் புடிச்சு இந்த சைடு விட்டுருந்தாங்க. ஆனா, அந்த அளவுக்கு வந்து மீன் வளரவே இல்ல. இனிமே நெறைய குட்டி, குட்டி மீன் தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வளர்ந்த மீன மட்டும் வந்துட்டு எடுத்துட்டு போறாங்க. மீதி குட்டி மீனெல்லாம் வந்துட்டு வளர்க்கறதுக்காக ஏரிக்காக கேட்டிருந்தாங்க. அதனால பிரிச்சு, பிரிச்சு மீன வந்து சின்ன மீன வந்து பிரிச்சு எடுத்து போட்டுட்டு, பெரிய மீன மட்டும் தான் ஏத்திட்டு இருக்காங்க. ஒரு வண்டிக்கு அது ஏத்தலாம் பார்த்தா ஒரு வண்டிக்கு ஏத்த முடியாது. அவரு தனியா போய் ஆத்துல மீன் பிடிக்கிறவர் கிட்ட போய் தலைமால் தூக்கி போடுறேன். வச்சுக்கலாமோ எட்டுல போற மாதிரி போயிடாங்களா? இது போல தான் ஒரு கார்னர்லேருந்து வலைய போட்டுட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு, ஒரு கார்னர்ல எல்லா மீனையும் அப்படியே கூட்டி வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, நெறைய குட்டி மீன் தான் இருக்கு. அதனால வந்து பெரிய மீன் வந்து கொஞ்சம் மட்டும் ஏத்திட்டாங்க. திரும்பவும் நாளைக்கு வந்து குட்டி மீன்லாம் வந்துட்டு ஏரிக்கு வந்து புடிச்சிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங்கும் டைமும் ஆயிடுச்சு. பையனும் வந்து தூங்கி எழுந்துட்டான். அவனுக்கு வந்து குட்டி குட்டி 2 மீனு, அப்புறம் ஒரு நண்டு இதெல்லாம் வந்து புடிச்சு வச்சிருந்தேன் பக்கெட்ல. எழுந்து வந்து பார்த்ததும் ஒரே ஹாப்பி. அத வச்சு விளையாடிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டேலேருந்து கன்டின்யூ பண்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாத்தனூர் டேம் தான் கிளம்பியாச்சு. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படியே ஃபேமிலியா கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரி லீவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியோட எல்லாம் வந்திருக்கோம். அப்படியே சாத்தனூர் டேம் தான். ஸோ நெறைய நான் ஷேர் பண்ண போறது இல்ல. நெறைய டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டா. ஸோ இன்றைக்கி அப்படியே ஒரு சின்ன சின்ன கிளிப் நான் ஷேர் பண்ணாத பிளேசஸ் அப்புறம் நெறைய பார்த்தோம்னா, அதையும் வந்து நம்ம இன்றைக்கி அப்படியே பார்க்கலாம். வந்தது பாருங்கள் ஒரே ஆட்டம். நெறைய கொஞ்சம் அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து இப்போ நியூவா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அழகா அழகா சிவன் அதோடைய அழகா வந்து இருக்கு. அந்த சிவன் வச்சிருக்காங்க. பார்க்கவும் அவ்வளோ அழகா இருக்கு.
ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு இப்போ வரோம். உள்ள அலௌட் இல்லை, இப்படி வரோம். சூப்பராக இருக்குது. ஃபுல் டேம் வியூ இங்கேருந்து அப்படி பார்க்கலாம். அவன் காந்தி அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம் நாங்கள். ஏன்னா இங்கே வரத்துக்கு அலௌட் இல்லை. கூட்டம் கம்மியாக இருந்ததால் நாங்கள் காலையிலே வந்திருந்தோம். கேட்டு ஓப்பனில் இருந்தாலும் அப்படியே உள்ளே நுழைஞ்சு பார்த்தாச்சு. ஸோ உள்ளே நுழைஞ்சு திருட்டுத்தனமாக பார்த்தது வந்து ஒர்த் இட் தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபுல் வியூ பார்க்கவே. குட்டீஸ்லாம் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சின்ன அவுட் தான், எல்லாருக்கும் லீவ் இருந்ததால் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும். ஸோ இந்த ஒரு vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான vlogல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ.